I'll introduce my friend to you guys, which is Shweta and Hello guys. அதான் வந்து இது கடைசிக்கு ரெண்டாவது நாள் கொலம்போவில் சேர்ந்தேன். கொலம்போவில் டவுனில் இருக்கேன். டவுன் இல்லை, தங்குற இடம் கிட்ட தான், ஆனால் கொலம்போ டவுனில் தான். ஸோ இதுதான் கொலம்போ guys. அங்கேருந்து கல்லிலேருந்து ஒரு பஸ் தான், ஒரு ட்ரெயின் தான் டேரெக்டாக சேர்ந்துடும். 200 செகண்ட் கிளாஸ் எடுத்தேன். 240 செகண்ட் கிளாஸும் சேமாக தான் இருந்துச்சு. அக்கறை இல்லை, இடமோ அக்கறை. மெயினாக நீங்கள் வந்து தங்கினா நீங்கள் இங்கே வந்தால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாதுங்க இடம் கிடைக்குன்னு. மோஸ்ட்டாக தான் 2 தான் போகணும். 2 hours 2 தான் வந்தேன். அதான் guys, நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் பார்ப்போம். நான் கொஞ்சம் இடத்த காட்டுறேன் கொலம்போ என்ன இருக்குன்னு. ஓகேவா, பாய். செஞ்சுட்டேன் ரூமுக்கு. ஹாஸ்டல் இருக்குது. ஸோ ஹாஸ்டல் கொஞ்சம் நல்ல இடத்துல தான் இருக்குது. லைக் என்ன சொல்லுவாங்க, ரெசிடென்ஷியல் அங்கே கொண்டு இருக்கிற இடத்துல நல்லா கொண்டு வர நல்ல ரெசிடென்ட் அங்கே இருக்கிற இடத்துல இருக்குது. அமைதியாக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக அமைதியாக இருக்குது இடம். இல்லாட்டி சத்தமாக இருக்கும். ஐ திங்க்லா மெயின் ஸ்ட்ரீட் தாங்கன்னா சத்தமாக இருக்கும். ஹார்ன் சத்தமாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ரொம்ப பேர் 10 பேர் படிக்கிற பெட் நினைக்கிறது. ஸோ எனக்கு நானும் பார்க்கல. பங் பெட் இந்த மிக்ஸ் டவுனு. ஸோ மிக்ஸ் டவுனு ஆளே இல்லை. 2 பேர் தான் இருக்கோம். நானும் 2 பேர் தான் இருக்கோம். அது யாருன்னு தெரியல, வேறு ஆள். தென் இதான் ரூம்பு. இதோ தான் ரூம்பு. அதை விட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு ரெடியாக போகிறேன். சாப்பிட்டு வர போகிறேன். ஓகே, பார்ப்போம் காய்ஸ். இப்போ தான் போய் சாப்பிட்றேன். 2:30 வச்சு இப்போ நல்ல கடை இருக்குது சொன்னாங்க தெரிஞ்சாலாம். ஸோ அங்கே சாப்பிட்டு இங்கேருந்து யாழ் ஈட் ஹவுஸ் அங்கே இருக்குது. ஸோ போய் சாப்பிட்டு அண்ட் தென் கண்டினியூ பண்ணுவோம் கொலம்போட இது. சுற்றி பார்ப்போம் கொலம்போவை. இதுதான் கங்காராமையா டெம்பிள். பார்க்கில் ஒரு டெம்பிள் இருக்குது. நடு லேக்கில் ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ இதுதான் அது பின்னால் இருக்குல்ல, அதான் டெம்பிள். ஸோ இந்த டெம்பிளுக்கு போகிறதுக்கு ஒரு ஃபாரின்னா 300 rupees கட்டணும். ஸோ நடு டெம்பிள் மட்டும் தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ நான் அப்படியே டெம்பிள் சுற்றிட்டு லேக் இருக்குது, அழகான லேக் இருக்குது, பார்த்துட்டு எனக்கு இன்னொரு இடத்துக்கு போயிடுவேன். இன்னொரு இடம் வேறு ஒரு டவர் இருக்குது, இந்த லோட்டஸ் டவர் நினைக்கிறேன். அதுக்கு போகிறேன் நினைக்கிறேன். அதுக்கு போய்ட்டு அப்படி சுற்றி போய்ட்டு அப்படியே ஹேங் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு இடம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர். அது போய்ட்டு அதுவே இன்றைக்கி செய்வேன், நாளைக்கு செய்வேன், காலேஜ் செய்வேன். பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கொலம்போ லோட்டஸ் டவர். ஐ திங்க் இதுதான் டாலஸ்ட் டவர் இன் கொலம்போ. இவ்வளோ தூரம் நடந்து வந்தேன். ஆனால் சாத்திருக்கான். திறக்குது வந்து மேபி ஆகஸ்டா செப்டம்பர் நினைக்கிறேன். செப்டம்பரில் அக்டோபர் திறப்பாங்க, ஒரு மாதம். ஸோ மேபி செப்டம்பர் திறப்பான்னு நினைக்கிறேன். செப்டம்பர் வந்து பாருங்கள் இருக்கும். செம்ம டைட்டாக இருக்குது. இதுக்கு வேண்டி நடந்துருந்தேன். சாத்திருக்கு, அழகாக இருக்குது பார்க்க. வெளியேருந்து பார்ப்போம் மேலே. மேபி யாராச்சும் வந்தீங்கன்னா சொல்லுங்கள் என்கிட்ட வந்துட்டாங்கன்னு மேலே என்ன இருக்குன்னு. ஸோ இதான் காய்ஸ், பச்சை கலரில் லோட்டஸ் டவர், லோட்டஸ் பூ மாதிரியே இருக்குது. இப்போ தான் இன்னைக்கு கடைசி நாள் இங்கே சாப்பிட வந்தேன். இன்னும் ஒரு 2 இடம் இருக்குது போகிறதுக்கு. நான் இந்த மாதத்தில் போகிறதுக்கு கல்லே ஃபேஸ் பீச்சுக்கு. தென் கல்லே ஃபேஸ் பீச். அப்புறம் இதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சா இதுக்கு போவேன், இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர், பார்லிமெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அது ஒரு டெம்பிள் ஸ்டாச்சு இருக்குது. ஸோ அது பார்த்துட்டு தென் மேபி வந்துட்டு செக் அவுட் பண்ணிட்டு தென் திருப்பி அதுக்கு போவேன் நினைக்கிறேன். அது கல்லே ஃபேஸ் பீச்சுக்கு. இது செக்அப் 11 மணிக்கு. ஸோ எப்படி வந்து செக்அப் பண்ணி தான் போகணும். சாப்பிடுவோம் ஃபஸ்ட். ஸோ இன்றைக்கி சாப்பாடு என்னது, இங்கே எல்லா கடையும் நார்மல் கடையெல்லாம் 8 மணிக்கு திறக்கிறாங்க. ஸோ இந்த காஃபி பீன் மட்டும் தான் 7 மணிக்கு 20 hours இங்கே இந்த இடத்துல.
ஸோ மற்ற கடை 8 மணிக்கு. ஸோ 9 வேலை ஆயிடுச்சிட்டாங்க, 7 மணிக்கு வெளியாகிட்டான் ஹோட்டல் விட்டு. எனக்கு தெரியாது, பார்த்தா இங்கே இந்த கடை மட்டும் தான் வந்துருக்கு. ஸோ இன்றைக்கி ஃப்ளேவர்ஸ் வந்து இந்த கெப்பச்சினோ காஃபி, தென் கறி பாப், அவ்வளோதான். இதுதான் நான் சொன்ன பார்க். இது இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயரில் நான் சொன்ன சீலாப் சொல்லிட்டேன். இதுதான் விஹாராமா புடா பார்க்கு. ஸோ இங்கே தான் இருக்குது. இது என் பின்னால் இருக்குல்ல, அது வந்து இது கொலம்போ முனிசிபல் கவுன்சில் சிஎம்சி. ஸோ இதுதான் அந்த பார்க் சொன்னேன். இதுதான் ஸ்டெச்சு இருக்குது, இங்கே ஸ்டெச்சு இருக்குது. பார்க் ஆக்சுவலி பார்க் தான், நார்மல் பார்க் தான். எல்லாம் இப்போ ஆள்லாம் இப்போ வாக்கிங் போயிருக்காங்க. ஸோ இந்த பார்க்க தான் வந்தேன். தென் ஸ்டெச்சு பார்க்க வந்தேன், அவ்வளோதான். இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த கொலம்போ முனிசிபல் கவுன்சில் இருக்குல்ல, அது ஒன்றுமே இல்லை, நத்திங். அது ஜஸ்ட் அந்த பில்டிங் தான் அழகாக இருக்குது. தென் இந்த பார்க்கு செம்ம பெருசாக இருக்குது, டவுனில் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டவுன் ஏரியா தான். என் பின்னால் எல்லாம் ஃபுல்லாக டவுன் ஏரியா தான். நான் சொல்ல மறந்துட்டேன், கொலம்போவில் வந்து நான் பாங்கியாட் ஹாஸ்டல் தங்குறேன். செம்ம அழகாக இருக்குது. இப்போ தான் கட்டினது, இதான் 1 வருஷம் கட்டினது. அழகாக இருக்குது, ப்ளஸ் க்ளீன். வாஷ்ரூம் எல்லாம் செம்ம க்ளீனாக இருக்குது, கம்ஃபர்டபுள், ஏர்கான் ப்ரொவைடட். ஏன்னா ஒன்று பிரேக்ஃபாஸ்ட் தரல, பிரேக்ஃபாஸ்ட் தர மாட்டாங்க. ஸோ இன் டர்ம் ஆஃப் ப்ரைஸ் ஓகே, ப்ரைஸ் குவைட் சீப். தங்கலாம். ஐ திங்க் 7,000 ருபீஸ் ஆச்சு கட்டினேன். 1,200 ருபீஸ் ஆச்சு. ஸோ ஒர்த் தான். இங்கே கொலம்போ டவுன்லேயே இருக்குது பங்கியாட் ஹாஸ்டல். Galle Beach. நீங்கள் பார்க்குறதா Galle Beach. நார்மல் பீச் சைட் தான், சின்ன கடைங்களாம் இருக்குது பீச்சில். இதுக்கு ஃபுல்லாக அப்படியே ஷாப் ஹவுஸ் அண்ட் ஷாப்பிங் மால் எல்லாமே இருக்குது. இங்கே வரலாம், இங்கே வந்து லேப்பாக பண்ணலாம். ஐ திங்க் ராத்திரி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து டைம் வந்து வெயில் கொஞ்சம் வெயில். ஸோ அரௌண்ட் ஈவினிங். ஸோ நீங்கள் அது ஒரு 5-6 மணிக்கு வந்தீங்கன்னா ஸ்டோக்காக இருக்காங்க. ஆனால் 6 மணிக்கு இது இருட்டிடுவாங்க. ஸோ நோ பாயிண்ட் இங்கே வந்தால். நான் இதில் இருக்கேன், கொலம்போவில் சென்டரில். தென் கொஞ்சம் செவினி வாங்கிட்டு வந்தேன். செவினி வாங்க மறந்துட்டேன் அன்றைக்கி. இன்னும் 2 பேர்த்துக்கு ஃப்ரெண்டுக்கு. தான் வந்து சேர்ந்தேன். ஆக்சுவலி கொலம்போவில் நீங்கள் வந்தீங்கன்னா காலி பீச் அங்கே போகலாம். காலி பீச் அங்கே போனால் பீச் இருக்குது, அப்புறம் ப்ளஸ் அந்த சாப்பா கடையும் இருக்குது. அப்படியே ஒரு வாக்கு வந்தால் அப்படியே இங்கே நேராக நடந்து வந்தால் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். ஸோ ட்வின் டவர் ஒரு பில்டிங் இருக்குது, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். 2 பில்டிங் சேமாக இருக்குது. ஸோ அப்படியே அங்கே வந்து நடந்து ஃபியூ அவுட்லெட்ஸ் பார்க்கலாம், ஷாப்பிங் மால் அண்ட் ப்ளஸ் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் எல்லாம் பார்க்கலாம். நல்லா இருக்குது, கொஞ்சம் வெஸ்டர்ன் மாதிரி இருக்குது. எல்லாம் ஷாப்பிங் மால்லாம் இருக்குது, டொக்கன் இடம்லாம் இருக்குது இங்கே டெப்பா பண்ணுறதுக்கு. அப்படி இங்கே வாக்கிங் வரலாம். இன்றைக்கி வெதர் ஜோக்காக இருக்குது. பார்த்தா மணி 3. ஸோ அவ்வளோ காற்று இருக்குது, ஆனால் வெயில் இல்லை. ஸோ நல்லா இருக்குது வெதர். அப்படி இங்கே வாக்கிங் வந்தால் வரலாம். வந்துட்டு பார்த்துட்டு தண்ணி குடிச்சு போகலாம். ஸோ அதுதான் காய்ஸ், இது என்னது கொலம்போ ட்ரிப் முடிஞ்சு நேபாளில் இருக்கேன். இதுதான் 7 nights 8 days 7 nights இன் கொலம்போவில் ஸ்ரீலங்காவில். ஸோ கொலம்போவில் வெரி போரிங் ஆச்சு. ஸோ என்ன நல்ல விஷயம்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன், இந்தியாவில் இருந்த ஃப்ரெண்ட்ஸு. ஸோ பெங்களூர் இருந்த ஃப்ரெண்ட்ஸு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஐ வில் இன்ட்ரடியூஸ் மை ஃப்ரெண்ட் டு யூ கைஸ், which is Shweta. And another guy we meet at airport. He is
What's your name? Okay. They are from India. Bangalore, right? Bangalore, right? Delhi. Oh, one is from Delhi, two is from Bangalore. காட்ட மறந்துட்டேன். மேப் காட்டணும். ஆக்சுவலி எங்கே போகணுன்னு காட்ட போகிறேன். ஸோ இப்போ காட்டுறேன். ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு பிளான் பண்ண. அடுத்த மேபி உங்கள் ட்ரிப் நீங்கள் போனீங்கன்னா பிளான் பண்ணுங்கள். கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். ஸோ காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் என்னென்னு எங்கே போகணுன்னு மேப்பில் காட்டுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு இங்கே ஏர்போர்ட் இருக்குது நெகம்போ கிட்ட. ஸோ இங்கே வந்து இறங்கிட்டு கொலம்போ வந்தேன். ஸோ இதுதான் கொலம்போ. தெரியல பாருங்கள். கொலம்போலேருந்து கேண்டிக்கு போனேன் ட்ரெயினில். இங்கே இருக்குது கேண்டிக்கு போய்ட்டு கேண்டிக்கு நூறுவழியா தான் ஆக மேலே இருக்குது, ஹீலில் இருக்குது. கூல் கிளைமேட் இடம் வந்து. அப்புறம் கிணறுலேருந்து எல்லாம் இங்கே இருக்குது. படுல கட்டு தெரியல. ஓகே எல்லாலேருந்து கல்லி இங்கே இருக்குது. தான் ஏர்போர்ட் உள்ளே செக்இன்க்கு வந்து பிடிக்கிறேன். இமிக்ரேஷனுக்கு ஒரு கவுண்டர் இருக்கும். அது டிபார்ச்சர் கார்டு ஃபில் பண்ணுவாங்க. டிபார்ச்சர் கார்டுன்னு. ஸோ அது நீங்கள் ஃபில் பண்ண தேவை. ஹூ ஆர் நாட் ஸ்ரீலங்கன்னா ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ ஸ்ரீலங்கன் மட்டும்தான் அந்த டிபார்ச்சர் கார்டு ஃபில் பண்ணோம். ஸோ மறந்துடாதுங்க, நான் வச்சுங்க. நான் சீராப்பாக ஃபில் பண்ணிட்டேன். ஸோ அது 5 நிமிஷம் போச்சு. டைம் வேஸ்ட் தான் எப்படி இருந்தாலும். இமிக்ரேஷனும் வெரி ஃபாஸ்ட். பட்டு முடிச்சுட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு இப்போ இதுக்கு வந்திருக்கேன் டிபார்ச்சர் ஹாலுக்கு. டிபார்ச்சர் ஹாலில் ஃபியூ ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் கேக் கடை தான் இருக்குது. எல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ கொஞ்சம் இல்லை, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏன்னா இங்கே டாலர்ஸில் இருக்குது, யூஎஸ்டியில். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ என்ன சொன்னாங்க, உள்ளே சாப்பிட்றது வந்து யூஎஸ்டி இது வச்சு இல்லை, ருப்பீஸ்னே கட்டலாம். ஸ்ரீலங்கா ருப்பீஸ்னே கட்டலாம். ஸோ நோ இஷ்யூ. எவ்வளோ கட்டணும் அவசியம் இல்லை. அவங்க என்ன கூட பண்ணி கொடுப்பாங்க அந்த ரேட்டுக்கு. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ வேறு என்ன கேட்க போகிறீங்கன்னா கேளுங்க, காமெண்ட் பண்ணுங்க கீழே. வேறு என்ன கேட்க போகிறீங்கன்னு. சரி, ரொம்ப இடத்துக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ அதான் கைஸ், அவ்வளோதான் என்னோட வீடியோ. அவ்வளோதான் ஸ்ரீலங்கா. ஸோ இதுக்கப்புறம் வேறு எங்கே போகணும்னு தெரியல.